நான் குற்றம் சாட்டினது KN நேர்மலை மட்டும்தான். அவர் என்ன சொல்கிறார், நாங்கள் குற்றமற்றவர்கள்ன்றார். அந்த நாங்கள் ப்ளூரல் யாருன்னு தெரியல. பணி நியமன ஊழல் 888 கோடி ரூபா ஊழலாக சொல்லியிருந்தேன் நான். 2538 பேர்கிட்டையும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இடி வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லுதுன்னா, ஒரு 150 பேரோட ஃபோட்டோ, அட்ரஸ், ரேஷன் கார்டு, ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துட்றேன் நான். அரசாங்க வேலைன்றது ஒவ்வொருத்தருடைய கனவு. அந்த கனவை சிதைக்கிறது மாதிரி பணம் வச்சுருக்கவே டிஸ்குவாலிஃபைடாக இருக்கவே குவாலிஃபிகேஷனே இல்லாத ஒருத்தன் இந்த மாதிரி போஸ்டிங் வரலாம்னு சொல்லி சொன்னால் இது மொத்தத்தின் எல்லாரோட அடிப்படை உரிமையுமே பாதிக்குதுங்க. நாங்கள் இதை வந்து சென்னைக்கு மாற்றிக்கலாமான்னு கேட்குறாங்க. நீதியரசர் எங்ககிட்டயே ஒப்பீனியன் கேட்குறாரு. பிஃபோர் லா ஆல் ஆர் ஈக்குவல்ன்றதுனால பரவாயில்ல, எங்கே நடந்தாலும் அவர் திருடுனது நிஜம், அது ரெக்கார்டிக்கல் எவிடன்ஸாக இருக்குது. சார் வணக்கம், நான் ஆதிநாராயணன், மருதுசேனை ஃபவுண்டர் பிரசிடெண்ட்டு. சமீபத்தில் வந்து அமைச்சர் KN நேர்மலை முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் நடந்த பணி நியமன ஊழல் சம்பந்தமாகவும் பணிகள் நடைபெற்ற பணிகளுக்கு கமிஷன் வாங்கினது சம்பந்தமாகவும் பதவி மாறுதல், அதாவது டிரான்ஸ்ஃபருக்கு உண்டான ஊழல் சம்பந்தமாகவும் இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து தமிழ்நாடு டிஜிபிக்கு லெட்டர் போட்டு அவர் மேலே வழக்கு பதிய சொல்லுது. அந்த நியூஸ் வந்து டோட்டலாகவே சப்சைட் பண்ணுது. கவர்மெண்ட் ஆளுங்க அரசாங்கம் வந்து இப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி இருக்கும்போது இது சம்மந்தமான பேப்பர்ஸ் வந்து பொலிட்டிக்கல் பிளாட்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் வரப்போகும்போது அதை நான் பார்க்குறேன். நான் பார்த்ததுக்கப்புறம் ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்புகிறோம். மருதுசேனை சார்பாக ஃபவுண்டர் பிரசிடெண்ட்ன்றதுனால என் பேரில் வந்து ஒரு லெட்ரு டிஜிபிக்கு அனுப்புகிறோம். அது வழக்கு பதிவு செய்யணும்னு எப்பவும் போல் அதை கடப்பிலே போட்டுறாங்க. அது 2025 அக்டோபர் மாதம் இடி டிபார்ட்மெண்ட்லேருந்து டிஜிபிக்கு போகுது. அது வந்து நான் லெட்டர் அனுப்பிச்சது 11 நவம்பர் மாதத்தில் நான் லெட்டர் அனுப்புகிறேன். அப்பவும் அவங்க எஃப்ஐஆர் போடணும்போது அது ஒரு பொதுநல வழக்காக மதுரை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறோம். என்னோடய கவுன்சில் பேர் வந்து சீனியர் கவுன்சில் வந்து நிரஞ்சன்குமார், வக்காலத்து ஃபைல் பண்ணது வந்து நிர்மல்குமார்னு. அவங்க 2 பேரும் வந்து அவங்க பேரில் ஃபைல் பண்ணுறோம். ஃபைல் பண்ண போகும்போது 24/11 நான் ஃபைல் பண்ணுறேன். 25 வந்து காப்பி சர்வ் பண்ண போகும்போதே ரொம்ப அரசாங்கம் வந்து பயங்கரமான நெருக்கடி எனக்கு கொடுக்குது. அதே அடுத்த ஸ்டேஜுக்கு போக விடாமல் தடுக்க போகும்போது இது வந்து பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டாக, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டாக, வேறு ஏதாவது காரணமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது பியூர்லி வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுங்க, எந்த இடத்துலையும் கிடையாதுன்னு நாங்கள் அஃபிடேவிட் கொடுத்துட்றாரு. எங்களோட கவுன்சில் கொடுத்துட்றாங்க, சீனியர் கவுன்சில். எஸ் ஆர் நோ, குற்றச்சாட்டு நிஜமா இல்லைன்னா வி அட்மிட் தட் சார்ஜஸ்ன்றாங்க. தட்ஸ் ஆல்னோடனே அதை நம்பர் ஆக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம்னா, நான் இருக்கிறது மதுரையில் இருக்கேன். ஏன்னா வந்து இப்போ ஒரு தனி மனுஷன் ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு விஷயம் செய்ய போகும்போது எவ்வளோ பெரிய லெவலுக்கு நம்மளுக்கு ப்ரெஷர் வரும்ன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் இதை வந்து சென்னைக்கு மாற்றிக்கலாமான்னு கேட்குறாங்க. நீதியரசர் எங்ககிட்டயே ஒப்பீனியன் கேட்குறாரு. பிஃபோர் லா ஆல் ஆர் ஈக்குவல்ன்றதுனால பரவாயில்ல, எங்கே நடந்தாலும் அவர் திருடுனது நிஜம், அது ரெக்கார்டிக்கல் எவிடன்ஸாக இருக்குது. எங்கே போயினாலும் அவர் எப்படி மாற்றுவார்? பேங்கில் போட்ட பணத்தை எப்படி மாற்றுவார்? வாட்ஸ்அப்பில் கூட ஹவாலா பண்ணதை எப்படி மாற்றி சொல்லுவார்? அதை வந்து ப்ராப்பராக அவங்க ரெக்கார்டிக்கல் எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. 232 பக்கம் வந்து இடியிலேருந்து டிஜிபிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதில் 4 பேஜ் மட்டும் வெளியில் வந்திருந்தது. அந்த 4 பேஜை வச்சுதே அதை பேஸ் பண்ணி தான் இந்த வழக்கை நாங்கள் ஃபைல் பண்ணுறோம். நான் வந்து பணி நியமன ஊழல் 888 கோடி ரூபா ஊழலாக சொல்லியிருந்தேன் நான். 2538 பேர்கிட்டையும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இடி வந்து ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லுதுன்னா, ஒரு 150 பேரோட ஃபோட்டோ, அட்ரஸ், ரேஷன் கார்டு, ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துட்றேன் நான். இதை நடவடிக்கை எடுங்க போகும்போது குறைந்தபட்சம் அவங்கள கூப்பிட்டாவது விசாரிச்சுருந்துருக்கணும். அப்படின்னு போகும்போது இவை அனைத்துமே நிறைய $1 மில்லியன் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதெல்லாம் தவிர்த்துட்டு அப்படியே கார்னர் என்னவே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் வந்து நல்ல வேலையாக என்ன பண்ணுறாங்கன்னா, அதிமுகலேருந்து சிட்டிங் எம்பி வந்து அன்னை இன்பதுரை வந்து அவர் ஒரு ஃபைல் பண்ணுறாரு. அவர் ஒரு பொதுநல வழக்கு ஃபைல் பண்ண போகும்போது என்னைய விட்டு அவர் என்ன சொல்கிறாங்க, இவர் வந்து எதிர்க்கட்சி லெவலில் முக்கியமான எம்பி, இவருடைய நோக்கம் வந்து அரசியல் பெனிஃபிட் உண்டான பொலிட்டிக்கல் பெனிஃபிட் உண்டானதில் பண்ணுறாங்கன்னு போகும்போது நீதியரசர் கேள்வி, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? அவரை வழக்கு இருக்குன்ற இவரை பொலிட்டிக்கல் யார் தான் வந்து கேட்குறது? இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குற்றச்சாட்டு அக்டோபர் மாதமே வந்துடுது. எல்லா யூடியூப், எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, எல்லா பிரிண்டிங் மீடியாலையும் இது வந்து டெய்லி விவாதிக்கப்படுகிறது. ஆனால் இதை வந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போனது மருதுசேனை தான் கொண்டு போகுது. இவை அனைத்துமே எப்படின்னா, நான் ஒரு சென்டர் நடத்துகிறேன், மருது எஜுகேஷன் சென்டர்னு. என் சென்டரில் நிறைய பேர் படிக்கிறான்.
இவங்க அரசாங்க வேலைன்றது ஒவ்வொருத்தருடைய கனவு. அந்த கனவை சிதைக்கிறது மாதிரி பணம் வச்சிருக்கவே டிஸ்குவாலிஃபைடாக இருக்கவே குவாலிஃபிகேஷனே இல்லாத ஒருத்தன் இந்த மாதிரி போஸ்டிங் வரலாம்னு சொல்லி சொன்னால் இது மொத்தத்தின் எல்லாரோட அடிப்படை உரிமையுமே பாதிக்குதுங்க அப்படின்னு சொல்லி அந்த என் சைடில் உள்ள உன்னுடைய வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்த மேலே போடுங்கன்றாங்க. இதில் அவர் இன்பதுரையானை வந்ததுனால வந்து இது கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துடுது. ஆனால் நேற்றுக்கு அவரை நேருவும் ஆர்எஸ் பாரதி அவரும் அவங்க அதுலேருந்து பேட்டி கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் நேரு என்ன சொல்கிறாருன்னா, குற்றச்சாட்டை பற்றியே எதுவும் சொல்லலை. நான் குற்றம் சாட்டினது கேஎன் நேரு மேலே மட்டும்தான். அவர் என்ன சொல்கிறார், நாங்கள் குற்றமற்றவர்கள்ன்றார். அந்த நாங்கள் ப்ளூரல் யாருன்னு தெரியல. நாங்கள் குற்றமற்றவர்கள், நாங்கள் இதிலிருந்து சட்டப்படியாக வெளியில் வருவோம். நீங்கள் திருடுனீங்க, திருடுனதுக்கு உண்டான விளக்கத்தை என்னத்தை கொடுக்க போகிறாருன்றது எனக்கும் தெரியலை. லேட்டஸ்ட் சீன்ற கணக்கில் நாங்கள் இருந்துக்கிட்டோம். அவங்க சொல்லக்கூடிய விஷயம் 1020 கோடி ரூபா அந்த பார்ட்டி ஃபண்டு போயிருக்குது. ட்ரான்ஸ்ஃபருக்கு சோ கமிஷனர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு ஸோ முனிசிபல் கமிஷனர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஃபண்டு வாங்கியிருக்கீங்கன்றதை ரெக்கார்டிக்கலாக கொடுக்குறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிசல்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி 21 ரிசல்ட்டுன்னு சொன்னால் 15ஆம் அவருக்கு வந்து யூஆர் அப்பாயிண்டட். அவர் 10ஆம் பணத்தை கொண்டு போய் கொடுத்துருக்காரு. எங்கேருந்து பணம் வாங்கி அவருக்கு சோர்ஸ் என்ன? இப்போ 35 லட்ச ரூபா ஒருத்தன் கொடுக்குறான்னா அவனுக்கு என்ன சோர்ஸு? இது முதற்கொண்டு எடுத்து இடி கொடுத்ததுக்கு கைக்கு நேரம் குற்றச்சாட்டை வச்சு சொல்கிறாங்க. அதுக்கு இவர் ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணுவாங்களா, டிவிஎஸ்சியில் பண்ணுவாங்களா? இதுவே சாமானியர்களுக்கு இதே மாதிரி நடந்துருமா? அது வந்து ஒரு பணம் கொட்டுற ஒரு சுரங்க துறை பொழுது அது நகராட்சி துறைன்றது. அதில் இவங்க வந்து மிஸ்லினியஸ்ன்னு சொல்கிறது மழைநீர் வடிகால் துறை. அது 4000 கோடி, 5000 கோடி, 10,000 கோடி. ஆசிரியருக்கு சம்பளம் போடலன்றாங்க, 5000 கோடி ரூபாய்க்கு வேலை கொடுக்குறாங்க, 15,000 கோடி ரூபாய்க்கு. இப்போ அனைத்துலேயுமே இவங்க கமிஷன் வாங்கியிருக்காங்க. இதை வந்து யாரேன்னு ஒருத்தர் நீதிமன்றத்துக்கு கொண்டு வரணும்ல. இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ நான் மட்டும் பேசியிருந்தேன்னா இது ஒரு நியூஸாகவே மாறி இருக்காது. எதிர்க்கட்சி தலைவர் பேசுனதுனால, எதிர்க்கட்சியில் உள்ள எம்பி பேசுனதுனால தான் இது வந்து பொதுமக்களுக்கே தெரிய வந்திருந்திருக்கு. இதை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறது இந்த இப்போ 2538 பேரையும் டிஸ்மிஸ் பண்ணால் பணம் கொடுத்தவங்க பூரா ஆட்டோமேட்டிக் வெளியில் வந்துடும். செந்தில் பாலாஜி எப்படி வந்தார்? செந்தில் பாலாஜி மேலே குற்றச்சாட்டுகள் இருந்தது. இதே அவர் சார் இன்றைக்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சார் கரூரில் வச்சு செந்தில் பாலாஜி மேலே போக்குவரத்து துறையில் இந்த மாதிரி இப்படி ஊழல் பண்ணார், இப்படி பண்ணியிருக்கார், அப்படி பண்ணார், எல்லா குற்றச்சாட்டும் அவர் சொன்னார். அவர் போட்ட கேஸில் தான் அவர் ரிமாண்ட் ஆனார். இவை அனைத்துமே இதில் எல்லாத்துக்குமே யாரையும் ஒருத்தர் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்ல. அதில் அந்த ஏமாந்தவங்க கொடுத்த கம்ப்ளைண்டில் தான் அது வந்து எஃப்ஐஆர் ஆச்சு. ஏமாந்தவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் கோர்ட் டைரக்ஷனில் அவர் மேலேயுமே எஃப்ஐஆர், அவர் மேலேயுமே இடியில் உண்டான எஃப்ஐஆருமே இதை பேஸ் பண்ணி தான் வந்தது. அதே மாதிரி நேரு மேலே வரணும். திமுகவில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அடுத்தபடி நேரு அப்படின்ற வரிசையில் மாதிரி அமைச்சர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் ஒரு ஆடியோவே வைரல் ஆச்சு. திமுக அமைச்சர்கள் பற்றி பொதுவான ஒரு கருத்து சார். அதாவது திமுகவில் உள்ள இந்த ஈடி இப்போ உள்ளே வந்துச்சுன்னு சொன்னால் ஒருத்தர் இன்னொருத்தரை காட்டி கொடுத்துருவாங்க சார். ஒருத்தர் இன்னொருத்தரை காட்டி கொடுத்துருவாங்க. இதில் அதாவது லஞ்சம்ன்றது எல்லோரும் மனசில் இப்போ ஒருத்தன் கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலைஞ்சிக்கிட்டே இருந்தால் அது அவனுக்கு சாதாரணமாக அறியுமா. காமன் பப்ளிக் அதுக்குள்ளே போகாதான். இதை பழக்கப்படுத்தின மாதிரி மக்கள் எல்லாத்துக்குமே லஞ்சம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. 35 லட்ச ரூபா கொடுத்து ஒருத்தன் ஒரு வேலை வாங்குற லெவலுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு சொன்னால் அது 2500 ஒரே மாதிரி குமுலேட்டிவாக வாங்குறாங்கன்னு சொல்லி சொன்னால் இது மனநிலையே மாறதான செய்து இவர்கள் அனைவருமே என்னை வந்து ஆக்சுவலாக அதில் ஒரு வேர்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹிஸ்ட்ரி ஷீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அமைச்சர்களில் பாதி பேர் மேலே ஊழல் வழக்கு இருக்குது. ஊழல் வழக்கு எப்படின்னா ஒரு டைம் இல்லை, ஒரு டைமுக்கு அப்புறம் அது நாங்கள் போன கவர்மெண்ட்டில் மேலே போட்டாங்கன்னா இந்த கவர்மெண்ட்டில் இருக்குது, அடுத்த கவர்மெண்ட்டில் இருக்குது, இனிமேல் எத்தனை கவர்மெண்ட் இவங்க தான் ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸ். இவர்கள் வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டட் ஊழல் குற்றவாளிகள்னே அவங்களை சொல்லணும். கரப்டட் அக்யூஸ்டுன்னு அவங்களை சொல்ல வேண்டியிருக்கும். இது எல்லாத்தையும் இதுக்கு முன்னாடி உண்டானதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுப்படையான குற்றச்சாட்டு சார். இப்போ சொல்லியிருக்கிறது வந்து பேங்கில் பணம் போட்டு இப்படி மாறி இருக்குது, இவர் மாறி இருக்காரு, இவர் சார் வேலை வாங்கியிருக்காரு டவுன் பிளானிங் ஆஃபீஸர்னால் இவர் 35 லட்ச ரூபா பணம் கொடுத்து தான் வாங்கியிருக்காரு. அதுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து 15 நாளைக்கு முன்னாடி அவருக்கு வந்து அவர் வந்து தேங்க்ஸ் சொல்கிறாரு. 15 நாளைக்கு முன்னாடி பணம் கொடுத்துட்டேன்னு சொல்கிறாரு, பணம் இன்னார்ட்ட கொடுத்துட்டேன்னு சொல்கிறாரு. அதை வந்து வாட்ஸ்அப் சேட்டை வச்சு தானே அவங்க சொல்கிறாங்க. இது எல்லாமே டிஜிட்டல் இவெண்ட். இந்த இதில் இதே இவர்களில் கோர்ட்டுக்கோ சட்டத்துக்கோ பயப்படாமல் நம்மளை யார் என்ன செஞ்சுருவாங்கன்றது எல்லா அமைச்சர்களும் மாட்டுவாங்க சார். ஒருத்தர் விடாமல் அவரவரோட துறையில் போகும்போது இப்போ இந்த விஷயம் வந்ததுனால சரியாயிடுச்சு.
இதுலேயும் எப்படி நடைனா இப்போ என்னைய கண்டென்ட் பண்ணுறாங்களே, என்னைய வந்து அவங்க வந்து அப்படி கடந்து போயிருந்தாங்கன்னா கூட எனக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. என்னுடைய ரைட்ஸே அவங்க இதுன்றாங்க. நீ வந்து இதெல்லாம் கூடாது, உனக்கு அந்த ரைட்ஸே இல்லைன்னு போது எனக்கு உண்டான ரைட்ஸ் பூராத்தையுமே நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு 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 அமைச்சர் இப்போ சாப்பாடை கையில் அள்ளி சாப்பிட்டேன் சார் தெரியாமல், கொஞ்சம் சிந்திருச்சு. இனிமேல் ஸ்பூனில் சாப்பிடுவேன். என்னுடைய பொண்ணுங்க 2 பேருமே அட்வொகேட்ஸு, ஹைகோர்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. எங்களில் மருது லீகல் டீமில் அட்வொகேட்ஸ் எங்கள் விங் இருக்குது. இப்போ சார் அப்படி இன்பதுரை சார் போட்டவங்க, அதே மாதிரி நான் இன்னும் அட்வொகேட் மூலமாக போட்டு போகிறேன். அடுத்தடுத்த அமைச்சர்கள் மேலே உள்ளான வழக்குகள் அடுத்து ஃபைல் பண்ணுவேன் நான். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.